வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்காகும்? ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி நார்வே, கடைசி ஆப்ஷன் டி அமெரிக்கா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்காகும்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி நார்வே. இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி, முதல் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? முதல் தமிழ்ச் சங்கம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி குரல், ஆப்ஷன் சி கபட்புரம், ஆப்ஷன் டி காவேரிப்பட்டினம். முதல் தமிழ் சங்கம் எங்கு நடைபெற்றது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? கொடுக்கப்பட்ட நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? 4 ஆப்ஷன்ஸ்: மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. கொடுக்கப்பட்ட நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை? சரியான பதில் தூத்துக்குடி. இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டோக்கியோ, ஆப்ஷன் பி சியோல், ஆப்ஷன் சி பிரசல்ஸ், ஆப்ஷன் டி ஆஸ்தானா. முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் பிரசல்ஸ். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, உலகிலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, ஆப்ஷன் பி லண்டன், ஆப்ஷன் சி மாஸ்கோ, ஆப்ஷன் டி நியூயார்க். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மாஸ்கோ. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ செராலஜி, ஆப்ஷன் பி எக்காலஜி, ஆப்ஷன் சி ஆங்காலஜி, ஆப்ஷன் டி கேன்சராலஜி. புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆங்காலஜி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, ஷெர்ஷாவின் நிஜ பெயர் என்ன? கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். ஷெர்ஷாவின் நிஜ பெயர் என்ன? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஃபரீத், ஆப்ஷன் பி நசார், ஆப்ஷன் சி ஹெமு,
ஆப்ஷன் டி அஹ்மத். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். ஷெர்ஷாவின் நிஜ பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஃபரீத். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. ஈரடி வெண்பா என்று போற்றப்படும் நூல் எது? ஈரடி வெண்பா என்று போற்றப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், ஆப்ஷன் பி பழமொழி, ஆப்ஷன் சி உலா, ஆப்ஷன் டி சீட்டுக்கவி. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். ஈரடி வெண்பா என்று போற்றப்படும் நூல் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள்.